திராட்சை ரசமும் மதுவும். கர்த்தர் ஆரோனை நோக்கி, நீயும் உன்னோடே கூட உன் குமாரரும் சாகாதிருக்க வேண்டுமானால் ஆசரிப்பு கூடாரத்துக்குள் பிரவேசிக்கிற போது திராட்சை ரசத்தையும் மதுவையும் குடிக்க வேண்டாம். பரிசுத்தம் உள்ளதற்கும் பரிசுத்தம் இல்லாததற்கும் தீட்டுள்ளதற்கும் தீட்டு இல்லாததற்கும் வித்தியாசம் பண்ணும்படிக்கும் கர்த்தர் மோசேயை கொண்டு இஸ்ரவேல் புத்திரருக்கு சொன்ன சகல பிரமாணங்களையும் அவர்களுக்கு போதிக்கும்படிக்கும் இது உங்கள் தலைமுறை தோறும் நித்திய கட்டளையாய் இருக்கும் என்றார். கர்த்தர் மோசேயின் மூலமாக சொன்ன எல்லா வார்த்தைகளுக்கும் ஆரோன் கவனமாக செவி கொடுத்து அதற்கு கீழ்ப்படுகிறார். இப்போது கர்த்தர் ஆரோனிடத்தில் நேரடியாகவே பேசுகிறார். இது ஆரோனுக்கு கிடைத்திருக்கிற மிகப்பெரிய சிலாக்கியமும் பாக்கியமும் ஆகும். கர்த்தர் ஆரோனை நோக்கி, நீயும் உன்னோடே கூட உன் குமாரரும் சாகாதிருக்க வேண்டுமானால் ஆசரிப்பு கூடாரத்திற்குள் பிரவேசிக்கிற போது திராட்சை ரசத்தையும் மதுவையும் குடிக்க வேண்டாம் என்று சொல்லுகிறார். அவர்கள் ஆசரிப்பு கூடாரத்தில் பிரவேசிக்கிற போது திராட்சை ரசமும் மதுவும் குடித்தவர்களாக பிரவேசித்தால் அவர்கள் செத்து போவார்கள். இது கர்த்தருடைய நியாய தீர்ப்பு. நாதாபும் அபியூவும் ஆசரிப்பு கூடாரத்திற்குள் பிரவேசித்த போது ஒருவேளை திராட்சை ரசமும் மதுவும் குடித்தவர்களாக பிரவேசித்திருப்பதற்கு வாய்ப்புள்ளது. இதனால் அக்கினி கர்த்தருடைய சந்நிதியில் இருந்து புறப்பட்டு அவர்களை பட்சித்து போட்டதற்கும் வாய்ப்புள்ளது. நாதாபுக்கும் அபியூவுக்கும் ஏற்பட்ட மரணத்தை பார்த்து ஆரோனும் அவருடைய மற்ற 2 குமாரரும் எச்சரிப்படைய வேண்டும். ஆசாரியர்கள் ஆசரிப்பு கூடாரத்திற்குள் பிரவேசிக்கிற போது திராட்சை ரசத்தையும் மதுவையும் குடிக்க வேண்டாம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் இவ்வாறு சொல்லுவதனால் அவர்கள் ஆசரிப்பு கூடாரத்திற்குள் பிரவேசிக்காத மற்ற வேளைகளில் திராட்சை ரசத்தையும் மதுவையும் குடிக்கலாம் என்று பொருள் கொள்ள முடியாது. ஒவ்வொரு ஆசாரியரும் நசரேய விரதம் இருக்கிறவர். நசரேயர்கள் திராட்சை ரசமோ மதுவோ குடிக்க மாட்டார்கள். ஒருவேளை ஆசாரியர்கள் ஆசரிப்பு கூடாரத்திற்கு வெளியே இருக்கும்போது திராட்சை ரசத்தையும் மதுவையும் குடித்திருந்தாலும் ஆசரிப்பு கூடாரத்திற்குள் பிரவேசிக்கிற போது அவர்கள் அதை குடிக்கக்கூடாது. எசேக்கியேல் தேவாலயத்தை தரிசனத்தில் கண்டபோது ஆசாரியருக்குரிய பிரமாணத்தை சொல்லுகிறார். ஆசாரியர்கள் திராட்சை ரசம் குடிக்கக்கூடாது என்று எசேக்கியேலும் சொல்லுகிறார். ஆசாரியர்களில் ஒருவனும் உட்பிரகாரத்திற்குள் பிரவேசிக்கும் போது திராட்சை ரசம் குடிக்கலாகாது. எசேக்கியேல் 44:21. புதிய ஏற்பாட்டு காலத்திலே கர்த்தருக்கு சுவிசேஷ ஊழியம் செய்கிற ஊழியக்காரர்களும் மதுபானத்திற்கு அடிமையாய் இருக்கக்கூடாது. அவர்கள் குடித்து வெறித்தவர்களாய் இருக்கக்கூடாது. அவன் மதுபான பிரியனும் அடிக்கிறவனும் இழிவான ஆதாயத்தை இச்சிக்கிறவனுமாயிராமல் பொறுமையுள்ளவனும் சண்டை பண்ணாதவனும் பண ஆசை இல்லாதவனுமாயிருந்து தன் சொந்த குடும்பத்தை நன்றாய் நடத்துகிறவனும் தன் பிள்ளைகளை சகல நல்லொழுக்கம் உள்ளவர்களாய் கீழ்ப்படிய பண்ணுகிறவனுமாய் இருக்க வேண்டும். 1 தீமோத்தேயு 3:3. ஆசாரியர்கள் ஆசரிப்பு கூடாரத்திற்குள் பிரவேசிக்கிற போது திராட்சை ரசத்தையும் மதுவையும் குடிக்கிறவர்களாய் பிரவேசிக்க கூடாது. அதை குடித்துவிட்டு அதற்குள்ளே பிரவேசித்தால் கர்த்தருடைய நீதியான கரம் அவர்களை கொன்று போடும். நியாய தீர்ப்பு எப்போது வரும் என்று நமக்கு தெரியாது. அது நாம் நினையாத நேரத்தில் நம்மீது வருவதற்கு வாய்ப்புள்ளது. ஆகையினால் ஊழியக்காரர்கள் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து பயபக்தியோடு ஊழியம் செய்ய வேண்டும். உங்கள் இருதயங்கள் பெருந்திண்டியினாலும் வெறியினாலும் லௌகீக கவலைகளினாலும் பாரமடையாதபடிக்கும் நீங்கள் நினையாத நேரத்தில் அந்த நாள் உங்கள் மேல் வராதபடிக்கும் எச்சரிக்கையாயிருங்கள். லூக்கா 21:34. ஆசாரியர்கள் கர்த்தருடைய சந்நிதியில் சமாதானமாயும் தெளிந்த புத்தியோடும் தெளிந்த சிந்தனையோடும் ஊழியம் செய்ய வேண்டும். திராட்சரசமும் மதுபானமும் குடிக்கிறவர்களுடைய இருதயம் கலக்கத்தில் இருக்கும். அவர்களுக்கு தெளிந்த சிந்தனை இருக்காது. அவர்களுடைய வார்த்தைகள் உளரும். ஆனாலும் இவர்களும் திராட்சரசத்தால் மயங்கி மதுபானத்தால் வழிதப்பி போகிறார்கள். ஆசாரியனும் தீர்க்கதரிசியும் மதுபானத்தால் மதிமயங்கி திராட்சரசத்தால் விழுங்கப்பட்டு சாராயத்தினால் வழிதப்பி தீர்க்க தரிசனத்தில் மோசம் போய் நியாயம் தீர்க்கிறதில் இடறுகிறார்கள். ஏசாயா 28:7. ஆசாரியர்கள் கர்த்தருக்கு பரிசுத்தமான ஊழியத்தை செய்கிறார்கள். அவர்களுக்கு பரிசுத்தத்திற்கும் அசுத்தத்திற்கும் வித்தியாசம் தெரிய வேண்டும்.
குடித்து வெறித்திருக்கிறவர்களால் பரிசுத்தத்திற்கும் அசுத்தத்திற்கும் இடையே உள்ள வித்தியாசத்தை காண முடியாது. அவர்கள் குடி வெறியினால் குழப்பத்தில் இருப்பார்கள். அவர்களிடத்தில் தெளிந்த புத்தியும் தெளிந்த சிந்தனையும் இருக்காது. கர்த்தர் ஆரோனை நோக்கி பரிசுத்தம் உள்ளதற்கும் பரிசுத்தம் இல்லாததற்கும் தீட்டுள்ளதற்கும் தீட்டு இல்லாததற்கும் வித்தியாசம் பண்ணும்படிக்கும் கர்த்தர் மோசையை கொண்டு இஸ்ரவேல் புத்திரருக்கு சொன்ன சகல பிரமாணங்களையும் அவர்களுக்கு போதிக்கும்படிக்கும் இது உங்கள் தலைமுறை தோறும் நித்திய கட்டளையாய் இருக்கும் என்று சொல்லுகிறார். ஆசாரியர்களுக்கு பரிசுத்தத்திற்கும் அசுத்தத்திற்கும் இடையே வித்தியாசம் பண்ணவும் தெரிந்திருக்க வேண்டும். இது பற்றிய உபதேசங்களையும் பிரமாணங்களையும் ஆசாரியர்கள் மற்றவர்களுக்கு போதிக்கவும் வேண்டும். கர்த்தருக்கு ஆசாரிய ஊழியம் செய்கிறவர்கள் ஜனங்களுக்கு போதிக்கிற ஊழியத்தையும் செய்ய வேண்டும். அவர்கள் யாக்கோபுக்கு உம்முடைய நியாயங்களையும் இஸ்ரவேலுக்கு உம்முடைய பிரமாணத்தையும் போதித்து உமது சன்னிதானத்திலே தூப வர்க்கத்தையும் உமது பலிபீடத்தின் மேல் சர்வாங்க தகன பலிகளையும் இடுவார்கள். உபாகமம் 33:10. திராட்சை ரசத்தையும் மதுவையும் குடித்து வெறித்திருக்கிற ஆசாரியர்களால் கர்த்தருடைய பிரமாணங்களை ஜனங்களுக்கு தெளிவாக போதிக்க முடியாது. குடிகாரர்கள் தங்களுடைய மாம்சத்தின் இச்சைகளுக்கு அடிமைகளாய் இருக்கிறார்கள். இவர்களால் ஆவிக்குரிய விடுதலையை பற்றி போதிக்க முடியாது. குடிகாரர்களின் போதனைகளும் அவர்களுடைய ஜீவியமும் முரண்பட்டிருக்கும். அவர்கள் தாங்கள் சொல்லுகிறபடி ஜீவிக்க மாட்டார்கள். அவர்களுடைய வார்த்தைகளும் கிரியைகளும் வெவ்வேறாயிருக்கும். அவர்கள் சொன்னதை செய்ய மாட்டார்கள், செய்வதை சொல்லவும் மாட்டார்கள். மாம்சத்திற்கு அடிமைகளாய் இருக்கிறவர்களால் ஆவிக்குரிய விடுதலையை பற்றி போதிக்க முடியாது. இவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை கட்டியெழுப்பும் ஊழியத்தில் பிரயோஜனம் இல்லாதவர்கள். இப்படிப்பட்ட ஆசாரியர்கள் தாங்கள் ஒரு கையினால் கட்டியதை மறு கையினால் இடித்து போடுவார்கள். ஆசாரியர்கள் கர்த்தருக்கு பிரியமான ஊழியத்தையும் பிரயோஜனமான ஊழியத்தையும் செய்ய வேண்டும். கர்த்தர் ஆரோனுக்கு சொன்ன கட்டளையின் விவரம் வருமாறு: ஆசரிப்பு கூடாரத்திற்குள் பிரவேசிக்கிற போது திராட்சை ரசத்தையும் மதுவையும் குடிக்க வேண்டாம். பரிசுத்தம் உள்ளதற்கும் பரிசுத்தம் இல்லாததற்கும் தீட்டுள்ளதற்கும் தீட்டு இல்லாததற்கும் வித்தியாசம் பண்ண வேண்டும். கர்த்தர் மோசையை கொண்டு இஸ்ரவேல் புத்திரருக்கு சொன்ன சகல பிரமாணங்களையும் ஜனங்களுக்கு போதிக்க வேண்டும். பரிசுத்த வேதாகமத்தில் திராட்சை ரசத்தை பற்றி ஒரு சில செய்திகள் சொல்லப்பட்டிருக்கிறது. அதன் விவரம் வருமாறு: யாயின் என்னும் எபிரேய வார்த்தை குடித்து வெறிக்கச் செய்யும் மதுபானத்தை குறிக்கும். யாயின் என்னும் எபிரேய வார்த்தை மதுபானம் அல்லாத சாதாரண திராட்சை ரசத்தையும் குறிக்கும். மோசையின் பிரமாணத்தில் குடித்து வெறித்திருக்காத அளவுக்கு மதுபானம் அங்கீகரிக்கப்படுகிறது. நசரேய விரதம் இருக்கிறவர்கள் மதுபானம் அருந்தக்கூடாது. திராட்சரசம் தேவனுக்கு பானபலியாக படைக்கப்பட்டது. யாயின் என்னும் திராட்சரசத்திற்கும் ஆஜ், சாதாக் என்னும் மதுபானங்களுக்கும் வேறுபாடு உள்ளது. கண்கள் திராட்சரசத்தினால் சிவப்பாகும். திராட்சரசம் பரியாசம் செய்யும். மதுபானம் இரத்த வர்ணமாய் இருக்கும் போது அதை பயன்படுத்தக்கூடாது. திராட்சரசம் குடிப்பது ராஜாக்களுக்கு தகுதி அல்ல. திராட்சை ரசத்தை மற்ற பானங்களோடு கலந்து பருகுவார்கள். மெல்கிசேதேக்கு ஆபிரகாமிற்கு திராட்சை ரசம் கொடுத்தார். பரிசுத்த வேதாகமத்தில் திராட்சை ரசத்திற்கு பயன்படுத்தப்பட்டிருக்கும் பல்வேறு எபிரேய பெயர்களின் விவரம் வருமாறு: திராட்சை ரசம் தீரோஷ். தீரோஷ் என்னும் திராட்சை ரசத்தில் தசமபாகம் செலுத்த வேண்டும். யாயின் என்னும் திராட்சை ரசத்தில் தசமபாகம் செலுத்த வேண்டியதில்லை. ஏனெனில் தீரோஷ் புதிய ரசமாகும், யாயின் பழைய ரசமாகும். கர்த்தர் முதற் கனிகளை விரும்புகிறார். திராட்சரசம் ஏனாப். திராட்சரசம் அவ்ஷேஷ். மதுபானம் சாய்கால். ஆலை யாக்கேப். சிவந்த திராட்சரசம் கேமேர். சிவந்த திராட்சரசம் காமார். ஆலை காத். திராட்சரசம் சோபே. கலப்புள்ள சாராயம் மம்சாக். புதிய ஏற்பாட்டில் திராட்சரசம் பயன்படுத்தப்பட்டிருக்கும் வசன பகுதிகளை பற்றிய விவரம் வருமாறு: புதிய ரசம். அப்போஸ்தலர் 2:13 வசனத்தில் மதுபானம் என்று கூறப்பட்டிருப்பது இனிப்பான திராட்சரசத்தை குறிக்கும். கிரேக்க மொழியில் ஆயினோஸ் என்னும் வார்த்தை மதுபானத்தை குறிக்கும்.
வெள்ளை போளம் கலந்த திராட்சரசம். திராட்சரசமும் மதுவும். திராட்சரசம் மருந்தாக பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இயேசு தண்ணீரை திராட்சரசமாக மாற்றினார். மதுபானம் பண்ணாமல் இருக்கிறது நன்மையாய் இருக்கும் என்று பவுல் கூறுகிறார். துன்மார்க்கத்துக்கு ஏதுவான மதுபான வெறி கொள்ளக்கூடாது. மதுபானம் பண்ணக்கூடாது. மதுபான பிரியராய் இருக்கக்கூடாது என்று தேவன் தம்முடைய பிள்ளைகளை எச்சரித்திருக்கிறார். அடிக்கடி நேரிடுகிற பலவீனங்களுக்காக கொஞ்சம் திராட்சரசம் கூட்டிக்கொள் என்று பவுல் தீமோத்தேயுவிற்கு ஆலோசனை கூறுகிறார். மது என்னும் வார்த்தை அடையாளமாக பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. திராட்சரசத்தை சேதப்படுத்தக்கூடாது. வேதாகமத்தில் திராட்சரசம் என்னும் வார்த்தை மதுபானத்திற்கும் சாதாரண திராட்சை பழத்தின் ரசத்திற்கும் பொதுவாக பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. திராட்சை கொலையில் உள்ள ரசத்திற்கும் திராட்சரசம் என்னும் பெயரே வழங்கப்பட்டிருக்கிறது. புதிய ரசம் என்பது திராட்சை பழங்களை அப்பொழுதுதான் பிழிந்து தயாரிக்கப்படும் ரசமாகும். மதுபான வெறியர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பதில்லை.